இதுவரை தமிழ்நாடு சந்தித்த வழக்குகளிலேயே ரொம்ப ஒரு மோசமான நம்ம தமிழ்நாட்டினுடைய ஒரு கௌரவத்தை குறைக்கக்கூடிய ஒரு வழக்கு இப்போ தீர்ப்பு இன்னைக்கு வந்திருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பொள்ளாச்சி வழக்கின் தீர்ப்பு. அந்த வழக்கே நம்மளுக்கு சொல்றதுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. தமிழ்நாடு எது எதுக்கு கௌரவமா இருந்ததோ அந்த வழக்கால அந்த கௌரவமே ஃபர்ஸ்ட் அண்டை மாநிலம் மற்றும் மற்ற நாடுகள்ல நம்ம இழந்த மாதிரி ஒரு ஃபீலிங். அந்த ஒரு சோகமான அந்த ஒரு வழக்கை பற்றிய முழு விவரத்தை நம்ம இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு பார்க்கலாம். 2019ஆம் ஆண்டு பொள்ளாச்சியில ஒரு இளம்பெண் 19 வயது இளம்பெண் ஒரு புகார் அளிக்க வராங்க காவல் நிலையத்துல. அதை பார்த்து அந்த போலீஸ் ஸ்டேஷனே ஸ்தம்பிச்சு போச்சு. அந்த மாதிரி ஒரு கேஸ் தான் அந்த 2019 பிப்ரவரி மாசம் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்கப்பட்டது. அதுதான் இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கு. அந்த 19 வயசு பெண்ணுக்கு அந்த குடும்பமே சப்போர்ட் பண்ணி, அதுவும் அவங்க அண்ணனும் கூட பிறந்தவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணி அந்த பொண்ணுக்கு அவளுக்கு தைரியத்தை கொடுத்து அந்த கேஸ் எடுத்துட்டு போயிட்டு பதிய வச்சாங்க. ஸோ முதல்ல அந்த பெண்ணினுடைய அண்ணனுக்கும் அந்த குடும்பத்துக்கும் தான் முதல் நன்றி சொல்லுவோம். இல்லைன்னா இந்த மாதிரி இன்னும் எத்தனையோ பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. 2019 இந்த கேஸ் அங்க போய் கொடுத்த உடனே சரியான முறையில ஆக்ஷன் எடுக்கல. அப்போ பெரிய விஷயமா பேசப்பட்டது எல்லாருக்கும் தெரியும். அப்ப சரியான முறையில அந்த ஏன்னா அங்க இருக்கிற பாலிட்டிஷியன்ஸ்க்கு அது ப்ரெஷர் அதிகமா இருந்தது. அது பப்ளிசிட்டி ஆனதாலதான் இவ்வளவு பெருசாச்சுன்னா பப்ளிசிட்டியாமே மடக்கி போட்டிருப்பாங்க. அப்போ பாலிடிக்ஸ் ரொம்ப பாலிட்டிஷியன்ஸ் ரொம்ப பேர் அதுல இன்வால்வ் ஆனதால சரியா போலீஸ் அதுல நடவடிக்கை இல்லை. உடனே சிபிசிஐடிக்கு அதை மாத்துறாங்க. ஒரு வித்தின் 2 months பிப்ரவரில இருந்து அந்த மே மாசத்துக்குள்ளேயே பாத்தீங்கன்னா அதை ஒரு சிபிசிஐடிக்கு மாத்துறாங்க. இந்த சிபிசிஐடி என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும். முதல்ல போலீஸ் என்ன, சிபிசிஐடி என்ன, சிபிஐ என்ன. போலீஸ்ன்றது சட்டம் ஒழுங்கு பார்க்கக்கூடியது போலீஸ். அது அந்த தமிழ்நாடு அரசாங்கத்தை அந்த மாநில அரசின் கீழ் இயங்கக்கூடியது. சிபிசிஐடியும் அதோட ஒரு ஸ்டெப் மேல, ஆனா அதுவும் நம்ம மாநில அரசின் கீழ் இயங்கக்கூடியது. சிபிஐன்றது மத்திய அரசின் கீழ் இயங்கக்கூடியது. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு பாலிட்டிஷியன் அது யாரு எழுன்றது இன்னைக்கு வரைக்கும் வெளிப்படையா சொல்ல. ஆனா இருக்குன்றது இன்னைக்கு வரைக்கும் அதை மறைச்சுதான் இருக்காங்களே தவிர வெளிப்படையா சொல்லல. இது நிதர்சனமான உண்மை. இதுல எந்த விதமான மாற்று கருத்து யாருக்குமே வேணாம். பாதிக்கப்பட்ட 9 பேர் பாதிக்கப்பட்ட குற்றம் செய்த 9 பேருக்கு உறுதுணையா சம் பாலிட்டிஷியன்ஸ் கண்டிப்பா இருப்பாங்க. அது இல்லாம இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்காது. அவ்வளவு பாலிட்டிஷியன் இல்ல அப்படின்னு சொன்னா அது 2 மாசத்துல அது பெரிய கேஸ் தப்பா டீல் பண்ற போறாங்க. எல்லா மக்களும் போராடி சிபிஐக்கு மாத்துறாங்க. சோ அதுக்கு அறியப்படாத பாலிட்டிஷியன்ஸ் யாரும் இருக்காங்க. அது இது யாரும் நம்மளுக்கு வரைக்கும் தெரியாது, ஆனா இருக்காங்க. அது வெளிப்படையா தெரியுது. இப்ப அந்த மாதிரி சிபிஐக்கு மாத்துறாங்க. சிபிஐக்கு மாத்துறதுக்கு அப்புறமா தான் இந்த கேஸ் பயங்கரமா சூடு பிடிக்குது. சூடு பிடிக்கும் போது சிபிஐ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, அவங்க சிபிஐ அதே மாதிரிதான். அவங்க எல்லாருமே ஏதோ ஒரு அரசாங்கத்தின் கீழே வேலை செய்யறாங்க. இது மத்திய அரசாங்கம் கீழே வேலை செய்யற சிபிஐ. ஆனா அவங்க மத்திய அரசு சம்பந்தப்பட்ட எந்த பாலிசி சம்பந்தப்படல. ஸோ இது ஸ்டேட் சம்பந்தப்பட்டதால அவங்க ஃப்ரீயா எந்த விதமான பொலிட்டிக்கல் ப்ரெஷரும் இல்லாம என்ன பண்றாங்க, இதை இந்த கேஸ் இன்வால்வ் ஆறாங்க. இதெல்லாம் பண்ணும்போது இப்ப என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு யார் மேல குற்றம் சாட்டினாங்களோ அந்த குற்றம் சாட்டுறவர் கூப்பிட்டு விசாரிக்கும் போது அவர்கிட்ட இருந்து போன் இவங்க வாங்குறாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க பிரதர் அந்த 2 பேர்கிட்டையும் சண்டை போட்டு அந்த கிரிமினல்ஸ் 2 பேர் திருநாவுக்கரசு இந்த சபரிஷன் 2 பேருங்க இருக்கிறதே ரொம்ப மோசமானவனுங்க. அவங்க 2 பேர்ட்டையும் என்ன பண்றாரு, முதல்ல போய் அந்த 2 போனை பிடிங்கி அவங்க அண்ணன் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணோட அண்ணன் பார்க்கும்போது தான் இவ்வளவு நீங்க அட்டகாசம் பண்ணிருக்கீங்களா சொல்லிட்டுதான் போலீஸ் போய் கேஸ் கொடுக்குறாரு. அப்ப சிபிஐ என்ன பண்றாங்க, மிச்சம் 2 போனை 2 போன் எடுத்து பார்க்கும்போது தான் பல திடுக்கிடும் சம்பவங்கள் அவங்க தெரியுது. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய கேஸா தான் உள்ள வருது. பார்த்தா அந்த போனை செக் பண்ணும்போது மேலும் சில பெண்களோட இந்த மாதிரி தகாத உறவு வச்சிருக்கிறாங்க. சரி, ஃபர்ஸ்ட் இந்த தகாத உறவுனா என்ன, ரேப்னா என்னன்னு சின்னதா பாத்துக்கலாம். இப்ப ரேப் அப்படின்னு சொன்னா, ரேப் அப்படின்னா இப்ப சட்ட பிரகாரம் எது ரேப் அப்படின்னு சொன்னா, ஒரு பெண்ணின் விருப்பம் இல்லாமல் அந்த பெண்ணை உடல் ரீதியாக துன்புறுத்துவது அல்லது உடலுறவு கொள்வது ரேப் அப்படின்னு கன்சிடர் பண்றாங்க. அதுல 2-3 பாயிண்ட் இருக்கு, நம்ம எல்லாமே சொல்ல முடியாது, பொது வழியில சொல்ல முடியாது. ஆனா ஒரு பெண்ணினுடைய அது டீப்பா சொல்ல அளவுக்கு அது மாதிரி விஷயம் இது கிடையாது. ஆனா வெளிப்படையான ஒரு பெண்ணுடைய விருப்பம் இல்லாமல்
அவங்க உடல் ரீதியாக துன்புறுத்துவது, உடல் ரீதியாக உடல் வைத்துக் கொள்வதுதான் ரேப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சட்டம் சொல்லுது. அப்ப இவங்க வந்து அவங்க போன் எடுத்து பார்த்தா கூட இவங்க வந்து விருப்பத்தோட இருக்காங்களா விருப்பம் இல்லாம இருக்காங்களா அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் வந்து போலீஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும். அது வந்து பெண்கள்கிட்டயும் சரியான ஒண்ணு விசாரிக்கணும், ஆண்கள்கிட்டயும் வந்து ஆண்கள்கிட்ட சொல்ல பெண்கள்கிட்ட சரியா விசாரிங்க, விருப்பத்தோட இருந்தீங்களா விருப்பம் இல்லாம இருந்தீங்களான்றதான் மிக மிக அதை ப்ரூவ் பண்ணும். அதுதான் வந்து போலீஸ்க்கு வந்து இது வந்து மிகப்பெரிய சவாலா இருந்த விஷயம். இவங்க நம்ம சினிமால காட்டுற மாதிரி அந்த மாதிரிதான் இதை வந்து அவங்க வந்து ஹேண்டில் பண்ணல. இந்த குற்றவாளிங்க வந்து அது எப்படி எனக்கு குற்றவாளிங்க தீர்ப்பு வந்தாச்சு, அவங்க குற்றவாளின்னு சொல்லலாம். எப்படி ஹேண்டில் பண்ணிருக்காங்கன்னா காதலிக்கிற மாதிரி தான் அந்த ஒரு பெண்ணையும் வந்து காதலிக்கிறேன், நான் அவனை வந்து காதலிக்கிறேன், நான் அவனை லவ் பண்றேன், நீ பஸ் ஸ்டாண்டுக்கு வா கார்ல உட்காந்து பேசுவோம், வீட்டாண்ட உட்காந்து பேசுவோம், ஹோட்டல்ல போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லவ் பண்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணை வந்து என்ன பண்றாங்க தன்னோட வந்து பழக வைக்கிறாங்க. ஒரு நாள் 4 நாள் அப்படி போயிட்டு வந்ததுக்கு என்ன பண்றாங்க எதனா ஆசை காமிச்சு அந்த உடலுறவு வைக்க முயற்சி பண்றாங்க. உடலுறவு வைக்கும் போது ஏதோ ஒரு சம்திங் ஏதோ ஒரு இது பண்றாங்க, மேஜிக் பண்ணி பண்றாங்க. பண்ணும்பொழுது அவங்கள வந்து அவங்களுக்கு தெரியாம வீடியோவும் போட்டோஸும் எடுத்துடுறாங்க. அது யாருன்னா மிச்சம் இருக்கிற அந்த நண்பர்கள், மொத்தம் 9 பேர் சொன்னோம் இல்லையா, அந்த 9 பேர் எல்லாத்தையும் இன்வால்வ் ஆகல. அதுல ஒரு 4-5 பேர் வந்து ரொம்ப பயங்கரமா எல்லாத்துமே இருந்தவங்க. அவங்க அது ஒரு டீமாவே கேங்காவே இருந்தாங்க. மத்தவங்களாம் வந்து எல்லா ரேட்ல இல்ல, எல்லாருடைய கேஸ்லயும் இல்ல, எல்லா பெண்களோட தொடர்புல இல்ல, ஒரு 4-5 பேரோட இருக்காங்க. ஆனா இந்த 4-5 பேர் வந்து மெயினா எல்லாத்தையுமே இருக்காங்க. ஸோ அவங்க ஒளிஞ்சிட்டு என்ன பண்றாங்க போட்டோஸ் வீடியோஸ் எடுத்துறாங்க. எடுத்தவன் என்ன பண்றாங்க அது வந்து காதலிக்கிறேன்னு சொன்னவன் என்ன பண்றான் அந்த பொண்ணு வந்து மிரட்ட ஆரம்பிக்கிறான். அந்த மாதிரி உன்னோட இது வீடியோ எடுத்துட்டேன், உன் போட்டோ எடுத்துட்டேன், நீ வந்து எங்க இருந்தாலும் சரி நான் கூப்பிடும்போது நீ வரணும் அப்படின்னு என்ன பண்றான் அன்பா சொல்றான். நீ வாமா அப்படின்னா வராங்க. வராத பெண்கள் என்ன பண்றாங்க இந்த மாதிரி வந்து காட்டு நம்ம இதுல பண்றோம் அதுல பண்றோம் நான் கூடும்போது நீ வரணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றானுங்க தனியா தான் ஃபர்ஸ்ட் உடல் உறவு கொள்றானுங்க. ஒரு வாட்டி 2 உடல் உறவு கொள்றானுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றானுங்க 1 by 1 ஆட் பண்ணி எல்லாமே வீடியோ எடுக்கிறாங்க. தெரியாம வீடியோ போட்டோ எடுத்து பயமுறுத்தி 1 by 1 ஆட் ஆகி வந்து அந்த பெண்ணுடைய வந்து அதனுடைய சம்மதம் இல்லாம உடல் உறவு வைக்கிறானுங்க. அந்த பொண்ணால ஒன்னும் பண்ண முடியல. ஏன்னா நம்ம வீடியோ போட நம்ம குடும்பமான போயிடுமே கொண்டுமே சொல்லிட்டு எல்லாரும் பயந்து அவங்க மேல எதை ஏன் தப்பு இல்லைன்னு சொல்றேன்னா ஒருத்தனை காதலிக்கிறது ஒரு பெண்ணோட உரிமை. ஒரு பெண் வந்து ஒரு ஆணை காதலிக்கிறா, அந்த ஆண் வந்து அந்த பெண்ணோட வந்து அவங்க சம்மதத்தோட இருக்குதான் ஃபர்ஸ்ட் முயற்சி பண்றாங்க. அப்ப அவனுக்கு போட்டோ வீடியோ எடுத்துறானுங்க. போட்டோ வீடியோ எடுத்து வரல அப்படின்னா சம்மதிக்கலாம் மிரட்ட ஆரம்பிக்கிறானுங்க. அப்ப அது ஆட்டோமேட்டிக்கா என்ன இந்த பொண்ணோட விருப்பத்துக்கு மாறா போயிடுது. சிலர் வந்து ஒண்ணும் பண்ண முடியாம அவங்க என்ன பண்றாங்க இக்கட்டான ஒரு சூழ்நிலை மாட்டிக்கிறாங்க. எப்படி ஒரு பயங்கரமான சினிமா படம் பாக்குற மாதிரி இருக்கு பாருங்க. அது நம்ம சொல்லும் போதே எனக்கு கஷ்டமா இருக்கு. அந்த பெண்கள் வந்து எவ்வளவு மனரீதியா வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க, குடும்பத்துக்கு தெரியாம இந்த மாதிரி வந்து மாட்டிக்கணுமே நம்ம இப்படி பண்ணணுமே சொல்லி எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதை அவங்க கொஞ்சம் கொஞ்சமா ஆக்கி ஒரு கூட்டு பாலியலா பண்ணிட்டு முதல்ல ஒரு பொண்ணை பண்றானுங்க, அப்புறம் 2, அப்புறம் 3, அப்புறம் 4 பண்ணி வீடியோ எடுத்துட்டு என்ன பண்றானுங்க அவங்க கிட்ட இருந்து பணமும் வாங்குறானுங்க. மாதிரி கேட்கும்போது காசு கொடுங்க இந்த வீடியோ அப்லோட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி கிட்டத்தட்ட எத்தனையோ பெண்கள்கிட்ட வந்து பண்ணிருக்கிறாங்க. ஆனா நமக்கு வந்து வழக்குல வந்து கடைசியா வந்து கோர்ட்ல வந்து சொன்னது வந்து மொத்தம் 8 பேர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. 8 பேர் வந்து எதை பத்தியும் பயப்படாம வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு ஒரு 40 பேர் வந்து சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. இதுல மிக மிக முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம சாட்சிகள் வந்து மாறிடுவாங்க, பிற சாட்சிகளா வந்து மாறிடுவாங்க. ஒரு பொலிட்டிக்கல் பவர் இருக்கும், மிரட்டுவாங்க, சொல்லுவாங்க. ஆனா இந்த 40 பேரை வந்து எந்த இடத்துலயுமே வந்து சாட்சி வந்து மாற்றி சொல்லாம ஒரே மாதிரி சாட்சி சொல்லி இந்த 9 பேருக்கு வந்து ஒரு பெரிய தண்டனையை வந்து வாங்கி கொடுக்க உபயோகமா இருந்திருக்கிறாங்க. இதுல இந்த சிபிஐ வந்து என்ன பண்றாங்க அந்த பசங்களுக்கு வந்து இந்த அடிப்பட்ட அந்த குழந்தைய அந்த இளம் பெண்களுக்கு வந்து நம்பிக்கையை ஊட்டி இல்லமா பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை இருக்காது பாத்துக்கலாம், எதுவும் தெரியாம நாங்க பாத்துக்கிறோம் அப்படிதான் பண்ணாங்க. ஆனா அதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் இல்லையா அதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணிட்டாங்க ஒரு பேரே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சொல்லக்கூடாது, அது அப்ப பாதிக்கப்பட்ட பேரை சொல்லக்கூடாது. பிரஸ்ல சொல்லிட்டாங்க. ஒரு ஆள் என்ன பண்ணாங்க படிச்ச காலேஜே பப்ளிசிட்டி பண்ணிட்டாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதனாலதான் சிபிஐக்கு மாத்துறாங்க. அதனால வந்து அது மாதிரி சில பொலிட்டிக்கல் பவர்லாம் இருந்தும் இந்த அளவுக்கு பண்ணி நந்தினி அப்படின்ற ஒரு ஜட்ஜி வந்து இந்த ஒரு தீர்ப்பு வந்து வழங்கியிருக்கிறாங்க. சரி, இந்த தீர்ப்பு வந்து என்ன சொல்லுது அப்படின்றது வந்து ரொம்ப பேருக்கு வந்து புரியாம இருக்கு. என்ன இது வந்து 5 ஆயுள் தண்டனை, 4 ஆயுள் தண்டனை, 3 ஆயுள் தண்டனை, 2 ஆயுள் தண்டனை சொல்லி குழப்பமா இருக்கும். அதாவது இது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இப்போ இவங்க வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒரு ஆயுள் தண்டனை அப்படின்னா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஏன்னா காலக்கெடு இருக்கா அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு. இவங்க வந்து எந்தெந்த விதத்துல வந்து இந்த கேஸை வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ரேப் கேஸ், அதாவது கற்பழிப்பு வழக்கு, அப்புறம் கூட்டு பாலியல் வழக்குன்னு சொல்லி 2, அப்புறம் வந்து பெண்ணோட விருப்பம் இல்லாம திரும்ப அவங்கள வந்து கற்பழிக்கிறது, இந்த மாதிரி வந்து
3 இதுல வந்து பண்ணிருக்கிறாங்க, அவங்க வந்து கேஸ் பண்ணிருக்கிறாங்க. சரி, அப்போ இதுல மினிமம் வந்து 20 years ஆஃப் ஜெயில், 20 வருஷம் வந்து ஒருத்தர் வந்து ஜெயில வந்து அடைக்கலாம் இந்த சட்ட பிரகாரம். இன்னொன்னு வந்து ஆயுள் தண்டனை. இப்ப எல்லாருக்கும் புரிய மாட்டேங்குது, இது என்ன 20 வருஷம் தண்டனை, ஆயுள் தண்டனை. ஆயுள் தண்டனை அது வந்து காலுக்கு இருக்கு இல்லையா, ஆயுள் தண்டனை கடைசி வரைக்கும் ஜெயில இருப்பாங்களா, அப்படி இருக்கு 5 ஆயுள் தண்டனை, அப்புறம் இதுக்கு 4 ஆயுள் தண்டனைன்னு சொல்லி சொல்றாங்க. அப்படின்றது வந்து ரொம்ப பேருக்கு வந்து பெரிய குழப்பமா இருக்கும். ஒரு ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லி சொன்னாலே அவங்க சாகுற வரைக்கும் வந்து ஜெயில இருக்கிறது பேர் தான் ஆயுள் தண்டனை. ஆனா பொதுவா என்ன பண்ணும், ஒரு 14 வருஷத்துக்கு மேல இந்த மாதிரி ஆயுள் தண்டனையோட நடத்தை எல்லாம் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த அரசாங்கமோ இல்ல அந்த சிறை அதிகாரிகள் என்ன பண்ணலாம், 14 வருஷம் ஒரு பேச்சுக்கு, அது எதுவுமே காலக்கு எதுவுமே கிடையாது, அது வந்து இப்போ ஒரு பிராக்டிஸா இருக்கு. ஒரு 14 வருஷம் கழிச்சு என்ன பண்ணுவாங்க, நீங்க வந்து நல்லா ஒழுக்கமா இருக்கிற உனக்கு விடுதலைப்பான்னு சொல்லி கொடுக்குற உரிமை வந்து அந்த ஜெயில சூப்பரண்டுக்கும் அரசாங்கத்துக்கும் இருக்கு, கவர்னருக்கும் இருக்கு. அப்போ இவங்க வந்து ஒரு ஆயுள் தண்டனை, ஒரு கைதி ஒருத்தர் இருப்பார், அவர் வந்து வாழ்க்கை ஃபுல்லா ஜெயில தான் இருக்கணும். ஆனா அரசாங்கம் நினைச்சாலும் ஏதோ ஒரு இது நினைச்சாலும் மனிதாபிமான அடிப்படையில் என்ன பண்ணுவாங்க, விடுறதுக்கும் வந்து சட்டத்துல வந்து ஓட்டைகள் இருக்கு. அப்ப அந்த மாதிரி இருக்கும் பொழுது யாருன்னா இந்த ஒரு ஆயுள் தண்டனை பெற்றவங்களாம் வந்து அரசாங்கம் கன்சிடர் பண்ணி அனுப்பலாம். ஆனா இந்த 5 ஆயுள் தண்டனை பெற்றவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஒண்ணு முடிஞ்சதை மணி அடுத்தது இவன் கவர்மெண்டே வந்து சரி பரவாயில்ல போனா போய் நினைச்சோட அடுத்த ஆயுள் தண்டனை தொடர்ந்து அனுப்பிக்கணும், அடுத்த ஆயுள் தண்டனை தொடர்ந்து அனுப்பிக்கணும்னு சொல்லி 5 ஆயுள் தண்டனை அவங்க கடைசி வரைக்கும் வெளில வர முடியாத மாதிரி இந்த ஜட்ஜ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இதை வந்து அவங்க மறுபடியும் என்ன பண்ணலாம், மேல்கோர்ட்ல போயிட்டு அப்பீல் போட்டு பண்ணலாம். ஆனாலும் கூட இது தண்டனை வந்து மாறாதுன்னு தான் சட்டம் தெரிஞ்ச வந்து சொல்றாங்க. இது கண்டிப்பா தொடர்ந்து இப்படிதான் இருக்கும், அவன் தண்டனை வந்து காலத்தை அனுபவிச்சுதான் அவனும் சொல்லிதான் சொல்றாங்க, தெரிஞ்சவங்க வந்து சொல்றாங்க. அது என்னன்றது நம்ம பின்னாலதான் தெரியும். ஆனா இதுல இன்னும் வந்து சில ஓட்டைகள் இருக்கு அப்படின்றத நான் வந்து மறுக்கல. என்ன அப்படின்னா, இதுல இந்த 9 பசங்க மட்டும் இதுல இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க அப்படின்றது வந்து என்னுடைய இது கிடையாது. இது மேலும் வந்து சில அரசியல் தலைகள் இருந்திருக்கும், அது அவங்க யாரு எவர் வந்து மறைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏன்னா இந்த 9 பேர் மட்டும் இவ்வளவு பெரிய விஷயத்த 2014 2012 2 வருஷத்துல இவ்வளவு விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கிறாங்க. எந்த விதமான அரசியல் பின்புலமும் இல்லாம இதுல எந்த கட்சி, நான் வந்து இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்ல, இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாருமே ஒன்னாதான் இருப்பாங்க. அது நல்ல விஷயத்துக்கு வந்து தனித்தனியா இருப்பாங்க, கெட்ட விஷயத்துக்கு எல்லாருமே ஒன்னாதான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு அரசியல் கும்பல் இருக்கு, ஒரு பெரிய ஆளுங்க கும்பல் இருக்கு, அவங்க வந்து வெளியில வராம இவங்க மட்டும் அஃபெக்ட் ஆயிருக்கிறாங்க. இது நம்ம சினிமால பாக்குற மாதிரி தான், நிஜ வாழ்க்கை சினிமாவை குடிக்கிறது தானே, அந்த மாதிரி இருக்கலாம்ன்றது என்னை போன்ற பல பேரின் சந்தேகம். அது இல்லாத பட்சத்தில் இந்த தீர்ப்பு அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு அருமருந்தாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.